கடலூர் மாவட்டம் சேதமடைந்திருக்கிறது. ஆனால் இங்கே 4 மைய மாவட்டத்தில் கொள்முதல் செய்த அந்த நெல் அதிக சேதமடைந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் விளைஞ்சிடுச்சு, மக்கி போயிடுச்சு. எவ்வளோனா, அதாவது இந்த ஆண்டு குறுவை சாகுபடி 6.5 லட்சம் ஏக்கர் பயிர் செய்தார்கள். அதில் ஒரு ஏக்கருக்கு சராசரியாக இப்போ 2.5 அதாவது 6 லட்சம் ஏக்கருக்கு பயிர் செய்து அதில் கிட்டத்தட்ட ஒரு 18 லட்சம் ஏக்கர் 18 லட்சம் டன் நெல் கொள்முதல் செய்திருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது தமிழக அரசு செய்தது வெறும் 5.5 லட்சம் டன் தான் நெல் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க. செப்டம்பர் 1 தீபாவளிக்கு முன்பு வரை கிட்டத்தட்ட 50 நாட்கள். அதில் வெறும் 40 விழுக்காடு குறுவை சாகுபடியை தான் கொள்முதல் செய்திருக்கின்றார்கள். வெறும் 40 விழுக்காடு. இன்னும் 60 விழுக்காடு சாகுபடி செய்யாமல், கொள்முதல் செய்யாமல் விவசாயிகள் அதை வைத்து மழையிலே நனைந்து இப்போ முளைத்து ஈரப்பதம் அதிகமாக இருந்த காரணத்தால் அதில் விவசாயிடம் கொள்முதல் செய்ய மறுக்கிறார்கள் அரசு. இது முழுக்க முழுக்க திமுக அரசின் தோல்வியாகத்தான் பார்க்க வேண்டும். கொள்முதல் செய்யறதுக்கும் தயார் இல்லை, அந்த வெள்ள நீரை வெளியேற்ற அதற்கும் ஏற்பாடுகள் செய்யவில்லை. வெறும் விளம்பரத்தை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கின்றது திமுக அரசு. அதுவும் வேளாண் துறை அமைச்சர் எந்த பிரச்சனையும் இல்லை, 99 விழுக்காடு எல்லாம் தீர்த்துட்டோம், கொள்முதல் செஞ்சிட்டோம். உணவுத்துறை அமைச்சர் அதுக்கு படி ஒரு மேலே போயிட்டு விவசாயிகளாக மகிழ்ச்சியாக இருக்கிறார். விவசாயிகள் எல்லாம் தற்கொலை செய்கின்ற ஒரு சூழலில் இருக்கின்றார்கள், கோபமாக இருக்கின்றால் அழுது கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிகளை பற்றி எந்த அக்கறை இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் நிச்சயமாக மக்கள் பாடத்தை புகட்டுவார்கள். இந்த நீரில் மூழ்கிய பயிர்களுக்கு நிவாரணம் அளிக்க வேண்டும். நம்ம சம்பா மார்கழி மாதம் பொங்கலுக்கு முன்பு சாகுபடி செய்யப்படுகின்ற அறுவடை செய்கின்ற ஒரு சூழல். ஆனால் இப்பொழுதே அது கிட்டத்தட்ட நீரில் மூழ்கிடுச்சு. இது ஒரு பக்கம். அடுத்தது, இன்று தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஊழல் தென் மாவட்டங்களில் கனிம வளங்கள் கேரளாவுக்கு கடத்தி சென்று மிகப்பெரிய அளவிலே ஊழல் நடந்து கொண்டிருக்கிறது. இது நானும் சொல்லி சொல்லி பார்த்தேன், எத்தனையோ அறிக்கைகள் விட்டேன், பல போராட்டங்கள் நடத்தினோம், அழுத்தம் கொடுத்தோம். ஆனாலும் அரசு இதை கண்டுகொள்ளவில்லை. செய்வது அரசில் திமுக முக்கிய புள்ளிகள் தான் இது செய்து கொண்டிருக்கின்றார்கள். திமுகவில் தென் மாவட்டத்தை சார்ந்த திமுகவில் இருக்கின்ற மிகப்பெரிய ஒரு புள்ளி அவர்தான் இதுக்கெல்லாம் காட்ஃபாதர். சமீபத்தில் நான் என்னுடைய நடைபயணத்தின் மூலமாக நாகர்கோவில் நிகழ்ச்சி முடித்துக்கொண்டு கோவை விமான நிலையத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.